1,00,000 வாக்காளர்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10,000 வாக்காளர்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், அல்லது 1000 வாக்காளர்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். யாருமே பொதுமக்கள்ல இருந்து வராம இவர் மட்டும் ஒரு கதையை அடிச்சு விடுறாரு. அது வந்து நிறைய பார்த்துட்டோம், தமிழக மக்கள் நிறைய பார்த்துட்டோம். 1,00,000 ஓட்டை காணுங்கிறாரு. தோத்து போன படை திருப்பி போகும்போது இருக்கிற கூரை வீட்டுக்கெல்லாம் கொல்லி வச்சுட்டு போவோம், எரிய விட்டுட்டு ஓடும். அது மாதிரி தோத்து போறாரு, தோத்துட்டாரு. தோத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். ஏன்னா இவர் பெரிய ஐபிஎஸ் வேற. அப்போ வந்து தோத்துட்டா மீசையில் மண் ஓட்டல் காட்டுறதுக்காக இருந்ததோ 50 ரூபா உரைச்சு 350 ரூபா ஆக்கியிருக்கணும். 350 ரூபா ஆக்கியிருக்கணும் எரிவாயு சிலிண்டரை. அதை செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்ல, 400 ரூபாயாவது மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருக்கணும். அதையும் செய்யலை. இன்னைக்கு 1100 ரூபா சிலிண்டர் விலை. இப்போ தேர்தலுக்காண்டி 100 ரூபாயை குறைக்கிறேன்னு சொன்னாக்கா மக்கள் நான் மடப்பெயலாம். நான் என்ன சொல்றேன், இந்துக்களுக்கே ஒன்றும் செய்யலையே, இந்துக்களுக்கே ஒன்றும் செய்யலைங்க. ஜாதி மத வேறுபாடுகள் பார்த்து தானங்க